தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கைதாகிறாரா என்ற பேச்சு தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் கமலாலயத்தில் பாஜகவுடைய அலுவலகமான கமலாலயத்தில் ஒரே நாடு 2.0 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் பேசுகிறேன், அதாவது உங்க அப்பா எங்கே காணும் என்பது தொடர்பாக விஜய் பேசியது குறிப்பிட்டு நயினா நாகேந்திரன் பேசும்போது அவர் பேசிய அந்த பேச்சு, அது குறித்து நயினா நாகேந்திரன் பேசிய பேச்சு என்பது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. முதலமைச்சர் குறித்தும் அவருடைய தாயார் குறித்தும் அவர் கொச்சப்படுத்தும் வகையில் பேசியதாக கண்டனம் என்பது வலுத்து வருகிறது. இந்த நிகழ்வு தொடர்பாக நேற்றைய தினமே வழக்கறிஞர் வர்த்தினி என்பவர் டிஜிபி அலுவலகத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு முதலமைச்சர் பற்றியும் அவருடைய தாயார் குறித்தும் அவதூறாக பேசியிருக்கிறார், அதனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் அவர் தெரிவித்திருந்தார். அதோடு நயினா நாகேந்திரன் பேசி இந்த சர்ச்சை ஆடியோ மற்றும் வீடியோ தொடர்பான ஆதாரங்களையும் இந்த புகாரில் அவர் இணைத்திருந்தார். இதன் மூலமாக நயினா நாகேந்திரன் கைதாகிறாரா என்ற பேச்சு என்பது தற்போது தீவிரமாக எழத் தொடங்கியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அதே போன்று அமைச்சர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதை பற்றி விளக்கம் அளித்த தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் திரித்து கூறியிருக்கிறார்கள். தான் ஒரு அர்த்தத்தில் சொன்னேன், அது வேறு மாதிரியாக திரித்து கூறியிருக்கிறார்கள். எப்போதும் என்னுடைய தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் தமிழ் மொழி மீதும் என்னுடைய தாய் மொழி மீதும் மிகுந்த பற்று மரியாதை அன்பும் கொண்டவன், அதனால் யாரையும் புண்படும்படி அர்த்தத்தில் நான் பேசவில்லை என்று நயினா நாகேந்திரன் விளக்கம் கொடுத்திருந்தார். இருந்தாலும் கூட அவருக்கு எதிரான கண்டனம் என்பது வலுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக காவல்துறை என்ன செய்ய போகிறது என்ற கேள்விதான் எழுகிறது. ஏனென்றால் இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனடியாக பலரும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுதான். ஏனென்றால் கடந்த 3ஆம் தேதி என்று தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் அப்போது அவர் பேசிய அந்த பேச்சு என்பது சர்ச்சையானது. அந்த புகார் தொடர்பாக 3ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். 3ஆம் தேதி மாலையே தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்கிறார்கள். அடுத்த நாள் 4ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு 4ஆம் தேதி 11 மணி அளவில் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் நீலாங்கரையில் உள்ள ஒரு வீட்டில் சென்று தஞ்சை போலீசார் கைது செய்கிறார்கள். அடுத்தடுத்து நடக்கிறது, மிக வேகமாக காவல்துறை இந்த விவகாரத்தில் செயல்பட்டார்கள். 3ஆம் தேதி பேசுகிறார், 3ஆம் தேதி மாலையே புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 4ஆம் தேதி காலை அடுத்த நாளே அவர் கைதாகிறார். இத்தனை வேகம் என்பது உதயநிதி ஸ்டாலின் கைதில் காட்டிய இத்தனை வேகம், இதே வேகத்தை ஏன் நயினா நாகேந்திரன் கைதில் காட்டவில்லை, அவர் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கை ஏன் இந்த வேகத்தை காட்டவில்லை என்றெல்லாம் அரசியல் ரீதியாக பேசப்பட்டு வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விடயம், முக்கியமான விடயம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் கைதில் ஏகப்பட்ட சொதப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் அது அதிருப்தி அடைந்ததாக கூட சொல்லப்பட்டது. காரணம் என்னவென்றால் அவர் கைதான போது கூட அவர் ஒரே ஒரு நாள் கூட சிறையில் அடைக்க முடியவில்லை. நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்து உடனடியாக மாலை விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூட பின்வாங்கி நாங்கள் விசாரணைக்காக தான் அழைத்துக் கொண்டு செல்கின்றோம், கைது செய்யக்கூடிய ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் இல்லை என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அவருடைய ஒரு நாள் கூட அவர் கைது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது என்பது அது முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது. அதுபோல இல்லாமல் சரியாக திட்டமிட்டு நயினா நாகேந்திரன் கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு, ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலின் கைதில் காட்டிய வேகத்தை நயினா நாகேந்திரன் கைதில் காவல்துறை காட்டவில்லை என்று ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதனால் மிக பொறுமையாக அதில் இருக்கிற சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து மிக வலுவான ஒரு வழக்கு பதிவு பண்ணி அது அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் கைதில் ஏற்பட்ட சொதப்பல் போல் இல்லாமல் நயினா நாகேந்திரனை கைது செய்ய வேண்டும், அவர் மீது மிக வலுவான ஒரு வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் நயினா நாகேந்திரன் விரைவில் கைதாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த புகார் டிஜிபி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறை தரப்பிலும் இது தொடர்பாக தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் நயினா நாகேந்திரனை விரைவில் கைது செய்ய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக காவல்துறை தயாராகி வருவதாக சொல்லப்படுது. என்றால் ஒருவேளை அவர் கைதாகாமல் விட்டாலும் கூட இது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது தாவேக அரசுக்கு எதிராக உண்டாகும். என்றால் உதயநிதி ஸ்டாலின் பேசி அடுத்த நாளே அவர் வீட்டில் சென்று அதிரடியாக கைது செய்வதில் காட்டிய வேகம் காவல்துறை ஏன் நயினா நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க காட்டவில்லை, அப்படின்னா மத்திய அரசு மீது பயமா, மத்திய அரசுக்கு அடிபணிந்து இந்த நடவடிக்கை எடுக்க தவறுகிறார்களா என்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்மறை உண்டாகும் என்ற காரணத்தால் நயினா நாகேந்திரன் கைது செய்வதற்கு காவல்துறை தற்போது வரையில் மிக தீவிர நடவடிக்கை திட்டமிட்டு வருவதாக தான் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் விரைவில் நயினா நாகேந்திரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது.